ஏங்க, மெல்ல தயக்கத்துடன் ஆரம்பித்தாள் மீனா. என்ன? குரலிலும் பார்வையிலும் கோபத்தை தீயாய் கக்கியபடி திரும்பினான் ரமேஷ். இல்ல வந்து அவசரமாய் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருந்த கணவனின் கோபத்தில் சொல்ல வந்ததை கூற முடியாமல் தவித்தாள் மீனா. என்னடி வந்து போயின்னு? சொல்ல வந்ததை சீக்கிரம் சொல்லித் தொலையேன். அம்மா கையால் நெத்திலி கருவாடும் மாங்காய் வத்தலும் போட்டு காரமாய் குழம்பு வைத்து சாப்பிட வேண்டும் என்று மனதில் எழுந்த ஆசையை அடக்க முடியாத மீனா கணவனிடம் எவ்வாறு சொல்வது என குழம்பியபடியே இருந்தாள். இல்ல, அம்மா வீட்டுக்கு போகலாம்னு என்று மெல்ல ஆரம்பித்தாள். மீன் குழம்பு ஆசை வந்து விட்டதாக்கும். மீனா, அம்மா வீடு ஆத்தா வீடுன்னு போகிற ஆசையை விட்டுவிடு. என் மானமே போகுது. கருவாட்டுக்காரி பொண்ணுதானே நீயும். அதனாலதான் உனக்கும் புத்தி இப்படி போகுது. ரமேஷின் வெறுப்பில் தன் ஆசைகள் நொறுங்கி போவதை உணர்ந்தாள் மீனா. பொங்கி வந்த அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு சரிங்க என்றாள் மீனா. மறுத்தால் அடிப்பான். இப்போது இருக்கும் உடல்நிலையில் அடி வாங்கக்கூட உடலில் தெம்பில்லையே என்று மனசை தேற்றிக் கொண்டாள். இருந்தாலும் ஒரே ஊரிலிருந்தும் அப்பா அம்மாவை பார்க்கக்கூடாது என்று தடை விதிக்கும் கணவனின் மீது கோபம்தான் வந்தது. மீன் கடைக்காரி பொண்ணு என்று தெரிந்துதானே கட்டிக்கொண்டார். மீன் விற்ற காசில் போட்ட 10 பவுன் நகையையும் அழித்து குடிக்கவும் சீட்டாடவும் வேண்டி இருக்குது. ஆனா மீன்கார மாமனார் மாமியார் மட்டும் கசக்குதாக்கும். வெளியிட முடியாத கோபத்தை மனதிற்குள் பேசி தீர்த்து கொண்டாள் மீனா. அவளால் அது மட்டும் தானே முடிகிறது. மீனாவின் தாயம்மா திருத்துறைப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன் ஓரத்தில் ஒரு மீன் கடை வைத்திருந்தாள். அவள் கணவன் வீரையன் இரவே சைக்கிளில் நாகூர் வேளாங்கண்ணி வரை போய் மீன் வாங்கி வருவான். ஒரே மகளுக்கு மீனா என்றுதான் தாயம்மாள் பெயரிட்டு வளர்த்தாள். கான்வென்ட்டில் +2 வரை படிக்க வைத்தாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் கிடைத்தது. வியர்வைகள் சிந்த 60 கிலோமீட்டர் சைக்கிள்கள்லாம் மிதித்து நாற்றத்துடன் போராடி சம்பாதித்த பணத்தில் மீனாவிற்கு என சங்கிலி நெக்லஸ் என்று 10 பவுனுக்கு மேல் மீனாவின் கல்யாணத்துக்காக சேர்த்து வைத்தார்கள். கவர்மெண்ட் உத்தியோக மாப்பிள்ளை என்று பார்த்துதான் ரமேஷுக்கும் கட்டி வைத்தாள். நகையுடன் பணம் 10,000 ரூபாய் என மீனாவின் கல்யாணத்தின் போது மாப்பிள்ளைக்கு கொடுத்து முழுக்கை சட்டை முழுக்கால் சட்டை என ஸ்டைலாய் வரும் மாப்பிள்ளையை பார்த்து மனதிற்குள் மகிழ்ந்து கொண்டாள் தாயம்மா. மாறாக மனதில் வெறுப்பையே சுமந்தான் ரமேஷ். திருடினாத்தாங்க கேவலம், பொய் சொல்றது தாங்க தப்பு, உழைச்சி எந்த தொழில் செய்தாத்தான் என்னங்க என மீனா நல்ல நேரத்தில் நயந்து சொல்லி பார்த்து விட்டாள். போடி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை எவ்வளவு கேவலமா பார்க்குறானுங்க தெரியுமா என்பான் ரமேஷ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிக்கிறவனுங்க, கிளப்பில் காசை வச்சுட்டு சீட்டு ஆடுறவனுங்க, பொண்டாட்டி வயிற்றுல அடித்து அவன் நகையை அடகு வச்சு வாழ்கிறவனுங்க. அவனுங்க சொல்கிறாங்கன்னு நீங்களே இப்படி பேசலாமா? ஒரு முறை பொறுக்க முடியாமல் கேட்டுவிட்டாள் மீனா. பலனோ அடி வாங்கியதுதான். எனவே இப்பொழுதெல்லாம் அப்பா அம்மாவை பற்றி அவன் எவ்வளவு கேவலமாக பேசினாலும் மீனா வாயே திறப்பது இல்லை. ஆனாலும் இந்த முறை ஏமாற்றம் அதிகமாய் இருந்தது. இது 5வது மாதம். மசக்கை வெறும் சாம்பார் சாதம் சாப்பிட்டு நாக்கே செத்துவிட்டது போல் உணர்ந்தாள் மீனா. அம்மா வைக்கும் நெத்திலி கருவாட்டு குழம்பின் வாசனைக்கு நாக்கு ஏங்கியது. பக்கத்து வீட்டு பார்வதி அக்காவிடம் சொல்லி அனுப்பினாள். அம்மா செய்து கொடுத்து அனுப்புவாள். ஆனால் கணவனுக்கு தெரியாமல் அதுபோல் செய்திட அவளுக்கு மனமில்லை. தரையில் பாயை விரித்து படுத்தாள். வேலை செய்ய முடியவில்லை. சமைக்க வேண்டும், பாத்திரமெல்லாம் தொலக்க வேண்டும். ரமேஷுக்கு பக்கத்து போஸ்ட் ஆஃபீஸில் தான் வேலை. டான் என்று 1 மணிக்கு சாப்பிட வந்து விடுவான். படுக்க மனமில்லாது எழுந்து வயற்கூடையை எடுத்துக்கொண்டு நடந்தாள். ஆஸ்பத்திரி தெருவில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கிடைக்கும். 1/4 கிலோ கத்திரியும் 1 முருங்கைக்காயும் வாங்கி வந்து சமைத்தாள். ஒரு சொட்டு குழம்பை வாயில் வைத்து பார்த்தால் ருசியில்லை. வயிற்றை குமட்டியது. கருவாட்டு குழம்புக்கு நாக்கு துடித்தது. மணி பகல் 1:30 ஆகிவிட்டது. ஆபீஸிலிருந்து ரமேஷ் வரவில்லை. கணவன் வரட்டுமென காத்திருந்தாள். காலையில் வேறு சாப்பிடவில்லை. வாசல் வரை எட்டி பார்த்தாள். கணவன் வரவில்லை. படுத்து கொஞ்ச நேரம் கண் மூடிவிட்டாள்.
30 நிமிடம் கூட இருக்காது. திடுக்கிட்டு விழித்து வாசலில் எட்டி பார்த்தாள். ரமேஷ் இன்னும் வரவில்லை. ஏன் குழப்பத்துடன் என யோசித்தாள். தான் என்று 1 மணிக்கெல்லாம் ஓடி வந்து விடுவாரே, பசி பொறுக்க மாட்டாரே என்ற உணர்வில் கணவனுக்காக ஏங்கினாள் மீனா. அவசரமாய் ஒரு டப்பாவில் குழம்பு சாதமும் இன்னொரு டப்பாவில் மோர் சாதமும் பிசைந்து எடுத்துக்கொண்டு ஆபீஸ் நோக்கி நடந்தாள். நல்ல வெயில், காலில் செருப்பு கூட இல்லை. ரோட்டில் தாரெல்லாம் உருகியிருந்தது. நெருப்பில் கால் வைப்பது போன்ற வெப்பம். அவள் காலோ பொறுக்கவில்லை. மனதில் ஒரு இனம் புரியாத பயம் கவ்வியது. அவசரமாய் ஆபீஸ் படியேறினாள். உள்ளே சோகமாய் உட்கார்ந்திருந்த ரமேஷ் மீனாவை பார்த்ததும் அவசரமாய் வெளியில் ஓடி வந்தான். ஏய், ஏன் உன்னை இங்கே யார் வர சொன்னது என்றான். அவன் குரலில் கோபத்துக்கு பதில் ஒரு பதற்றமே இருந்தது. கணவனின் முகத்தை ஏறிட்டாள் மீனா. அவன் தலை கலைந்திருந்தது. முகத்தில் ஒரு சோகம், கண்கள் கூட கலங்கி இருப்பது தெரிந்தது. கணவனை இந்த 6 மாதத்தில் அப்படி பார்த்து அறியாத மீனா பதறி போனாள். ஏங்க, என்ன ஆச்சுங்க? ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? மனைவியின் முகத்தை ஏறிட்டான் ரமேஷ். அவன் விழிகள் கலங்கியிருப்பது அறிந்து மனதில் முதல் முறையாக மீனா மீது பாசம் எழுந்தது. காலையில் எத்தனை கோபமாய் அவளை திட்டினோம். அப்படி இருந்தும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வராததற்கு கூட தாங்காமல் சாப்பாடு எடுத்து ஓடி வந்திருக்கிறாளே, அதுவும் காலுக்கு ஒரு ஜோடி செருப்பு கூட நாம வாங்கி தரலையே. என்னங்க சொல்லுங்க என பதறினாள் மீனா. எப்படி சொல்வது என்று குழம்பினான் ரமேஷ். சொன்னால் நம்மளை பற்றி என்ன நினைப்பாள், நம்மளை மதிப்பாளா என்ற பயமும் கூடவே இருந்தது. எப்படியும் ஒரு நாள் தெரியத்தானே போகிறது என்று தன் மனதை சமாதானம் செய்து கொண்டு, மீனா என்னை மன்னிச்சிடுமா என்றான் பவ்யமாக. என்னங்க மன்னிப்பு எல்லாம், முதலில் விஷயத்தை என்னன்னு சொல்லுங்க என மீனா மீண்டும் பதறினாள். கொஞ்சம் ஆபீஸ் பணத்தை எடுத்து சீட்டு விளையாடி விட்டேன். ஜெயிச்சு வச்சிடலாம்னு தான் எடுத்துட்டு போனேன். ஆனா என் நேரம் தோத்து போயிட்டேன். இப்போ அதிகாரிங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை மீனா எதிர்பார்த்த ஒன்றுதான். திருமணமாகி இந்த 6-7 மாதத்திற்குள் வரிசையாய் தினம் ஒரு பொருள் காணாமல் போகும். கடைசியில் மீனாவின் செயினில் கை வைத்தான். அப்புறம் நெக்லஸ், வளையல் என எல்லாம் போன பின்பு இன்று ஆபீஸ் பணம். சரி விடுங்க, அதுக்கு இப்போ என்ன செய்யணும்னு சொல்லுங்க. மீனாவின் குரலில் இருந்த உறுதியும் திடமும் ரமேஷுக்கு சற்று ஆறுதல் தந்தது. 3000 தான் மீனா, நானும் பல இடத்துல கேட்டு பார்த்துட்டேன். எல்லோரும் கையை விரிச்சிட்டாங்க. மாலை 5 மணிக்குள் கட்டிட்டா இந்த தடவை என்னை மன்னிச்சிடுறேன்னு சொல்றாங்க. சரி, கவலையை விடுங்க, முதல்ல நீங்க சாப்பிடுங்க என்ற மீனாவின் குரல் கட்டளை போல் ஒலித்தது. இன்னும் 1 மணி நேரத்தில் நான் பணத்துடன் வருகிறேன். ரமேஷின் பதிலுக்கு கூட காத்திராமல் குறுக்கு வழியாய் ஓட்டமும் நடையுமாய் அம்மாவின் கடையை நோக்கி சென்றாள் மீனா. மகளை அந்த நேரத்தில் எதிர்பார்க்காத தாயம்மா பதறிப்போய், என்ன மீனா, ஏன் இப்படி ஓடி வர என்றாள். அம்மா, எனக்கு அவசரமாய் 3000 பணம் வேண்டும். சீக்கிரம் உன்னோட செயினை வைத்து செட்டியார்கிட்ட அடகு வச்சிரு. ஏன் மீனா, உன் புருஷன் சீட்டாடி தோக்கவா? இல்லம்மா, ஆஃபீஸில் அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் போல. இன்றைக்குள் 3000 டெபாசிட் கட்டணும். அந்த நிமிடத்தில் தோன்றிய பொய்யை அம்மாவிடமே கூறினாள் மீனா. இதுதான் முதல் முறை. மாப்பிள்ளைக்கு ப்ரொமோஷன் என்றதும் தாயம்மா, சரி மீனா, 1 நிமிஷம் இரு என்றபடி கழுத்தில் கிடந்த செயினை கழற்றி தாளில் மடித்து கொண்டே நடந்தவள் அடுத்த 10வது நிமிடத்தில் பணத்துடன் ஓடி வந்தாள். அம்மா, இது கடன் தான், சீக்கிரமே நான் கடனை அடைச்சிட்றேன். மகள் மீனாவின் பதிலில் மனம் நெகிழ்ந்து போன தாயம்மா, உன்னை விட்டா எனக்கு வேற யாரு மீனா இருக்கா? எல்லாமே உனக்கு செய்யறது தானே என்னோட கடமை என்று தாயம்மாவும் மனம் நெகிழ்ந்தாள். எங்கே அம்மாவின் பேச்சில் தனக்கு அழுகை வந்துவிடுமோ என்ற பயத்தில் வரேன் என்று சொல்லி கொண்டு அவசரமாய் திரும்பினாள் மீனா. இந்தாங்க, முதலில் போய் ஆஃபீஸில் பணத்தை கட்டிட்டு வாங்க என்றபடி மீனா பணத்தை நீட்ட நடுங்கும் கைகளுடன் அதை வாங்கினான் ரமேஷ். அவள் எங்கே பணம் வாங்கியிருப்பாள் என்பது அவனுக்கு அவள் கூறாமலே புரிந்தது. எல்லாம் மீன் விற்ற காசுதான் தன் மானத்தை காக்கப் போகிறது என்ற மனதில் ஒரு நொடியில் உதித்த எண்ணத்தின் பிரதிபலிப்பாய் நன்றியுடன் மீனாவை பார்த்தான். போங்க, சீக்கிரம் பணத்தை கட்டிட்டு வாங்க. மீனா மறுபடியும் கெஞ்சுவது போல் கேட்கவே பணத்துடன் புறப்பட்டான் ரமேஷ். தன் கூட இருந்த நண்பர்களின் பேச்சை கேட்டு மாமனாரை
மாமியாரை கேவலமாக பார்த்ததை எண்ணி கண்ணீர் விட்டான் ரமேஷ். மறுநாள் காலை, மீனா சீக்கிரம் கிளம்பு மீனா. ரமேஷின் குரலில் என்றுமில்லாத மகிழ்ச்சி கலந்திருந்தது. எங்கே, சினிமாவிக்கா போறோம் என்றாள். மீனா குழப்பத்துடன் கேட்டாள். இல்ல, போய் என் மாமா மாமியை பார்த்துட்டு வந்துடலாம் என்றான் ரமேஷ். மாமனார் மாமியாரை அன்று முதல் மதிக்க கற்றுக்கொண்டான். ஆமாம், அவன் நண்பர்கள் எல்லாம் கேவலமாக நினைப்பார்கள் என்று எண்ணிய மாமனார் மாமியார்தான் அவன் மானத்தையே காப்பாற்றினார்கள். முதலாய் தன் அப்பா அம்மாவை மாமா மாமி என்று கணவன் வாய் நிறைய அழைத்ததில் மனமே குளிர்ந்து போனாள் மீனா. அம்மா கையால் சாப்பிட போகும் கருவாட்டு குழம்பிற்கு மீனாவின் நாக்கில் இப்பொழுதே எச்சில் ஊறியது. அன்று முதல் மனைவியை 2 நாட்கள் ஒரு முறை மாமா மாமி வீட்டுக்கு அவனே அழைத்து கொண்டு சென்று விடுவான். ஏழையாய் இருந்தாலும் உழைத்து நிற்கும் காசுதான் என்றுமே மதிப்பு தரும். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.